गाइस वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए हैं वापस सरकार मूवी के कौन नए पार्ट के साथ। और यार ये बहुत कमाल की मूवी है सीरियसली। और अब देखते हैं कि जो मिस्टर सुंदर है वो आ गए हैं, जो एक्स सीएम उनके घर आ गए हैं, ठीक है, पार्टी हाउस आ गए बेसिकली। अब देखते हैं कि वो कैसे उनसे बात करते हैं, क्या चीज़ें करते हैं। और वो तो चाहते हैं, उनकी जो लोग तो चाहते हैं उसको उनको मारना ही, तो वो तो ऑब्वियसली बातें नहीं कर पाएंगे। मिस्टर सुंदर को मारना इतना आसान तो है नहीं। तो जल्दी से इस पार्ट को स्टार्ट करते हैं। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। भाई साहब क्या लग रहा है तलब मुझे, स्टाइल ये लगेगा। வணக்கம். என்ன தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். சும்மா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்க கூட இருக்கிற ஆளுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. சட்டம் மீடியாலாம் முன்ன மாதிரி இல்ல. தப்பு பண்ணா என்னைக்கா இருந்தாலும் சரி, அது ஆபத்து தான். सही बात है, बिल्कुल. அது சாகவே சாகாது. நீங்க பண்ற தப்பு உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கிற ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு உங்களை அடிமைப்படுத்திடுவாங்க. वो लगा है ना जिसको वोट दिया, கண்டெய்னர் பணம் சேர்த்து அந்த பணத்தை இல்ல, அந்த கண்டெய்னர் தூரத்துல இருந்து கூட பார்க்காம செத்துருவாங்க. அப்படி இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் வயசான காலத்துல நீங்க பண்ண தப்பு 50 வயசுல யோசிச்சு கொடுமை. டேய், இதெல்லாம் எவனாவது இத்து போன பையிட்ட போய் சொல்லு, இது போர் நடக்கிற இடம். நீ என்ன பெருசா பண்ற? இப்ப 16 நாள் பதவி பிரமாணம் தள்ளி போயிருக்கு. திரும்பவும் நாங்க தான்டா ஜெயிப்போம். என் தலைவன் 3வது ஜெனரேஷன் பொலிட்டிஷியன். 55 வருஷம் அரசியல் வாழ்க்கடா. பிரச்சாரம் வேணாம், மீட்டிங் வேணாம், என் தலைவன் முகம் மட்டும் போதும். முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு திட்டத்திலையும் என் தலைவனுடைய முகம். இலவச பொருள்ல இருந்து இருட்டுல நிக்கிற குப்பை தொட்டி வரைக்கும் என் தலைவனோட முகம். அது எங்க பிராண்டடா. உனக்கு தான் பிராண்டிங்க பத்தி தெரியுமே. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். அதை வச்சு ஒரு நாயை நிக்க வச்சாலும் ஜெயிப்போம், கழுதையை நிக்க வச்சாலும் ஜெயிப்போம். பாக்குறியாடா? सवालरा इट्स अ चैलेंज। वापस इसको चैलेंज दे दिया। जब जब चैलेंज देता है ना மிஸ்டர் 2 வாழ்க்கையில ரெண்டாவது விஷயத்தையே பண்ணி ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால 2ன்னு பேர் எடுத்த உங்களுக்கு இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா, மெரிட்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி நம்பர் 1 கண்ட்ரில நம்பர் 1 கம்பெனி நம்பர் 1 சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதையா விடணும். அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷல். हाँ बिल्कुल. जब ये इंडिया है तो இப்ப சொல்ற மிஸ்டர் 2, உனக்கு மேல இருக்கிற ஒண்ணு அதான் உன் தலைவன். அந்த பிராண்ட நான் அழிக்கிறேன். மறுபடியும் உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நான் அங்க எதிர்த்து நிக்கிறேன். அந்த பிராண்ட நான் वकील ले तुम्हारे घर पे तुम्हारे उड़ाया। ये तो खुद ही उड़ गया। बजा होना चाहिए.
अरे ये अच्छे स्टाफ भाई साहब पहला पति मुझे एक्टिंग की तारीफ कर रहा वो उसकी लस्सी देखना कैसे सुनी है अब अंकल वही होगी बात करना है उससे डायरेक्ट। आया मजा ज्यादा ही उछल रहे थे ना ओह अरे என்ன தம்பி ஏன் தொகுதியில எனக்கு எதிரா நிக்க போறியாமே वही अच्छा। लिया है उसने। உட்கார்ந்துட்டு விளையாடுற கம்ப்யூட்டர் விளையாட்டு நினைச்சியா ரத்தம் अच्छा। வலி உயிர் சம்பந்தப்பட்டது அரசியல் ஆட்டம்னா என்னன்னு உனக்கு காட்டடா Waiting. என்னையா சொல்ற அந்த சுந்தர் நேத்து நைட் இங்க வந்தான். बातचीत की बुलाई மெயின் பாக்குக்கும் கேட்டுக்கும் ரொம்ப தூரம். உள்ள என்ன பேசணும்னு தெரியல. 40 நிமிஷம் பேச்சுவார்த்தை नहीं நடத்திருக்கான்னு நினைக்கிறேன். पॉलिटिशियन है அப்புறம் நான் டியூட்டி முடிஞ்சு போயிட்டேன். ரொம்ப சந்தோஷம்யா ரொம்ப சந்தோஷம் வெற்றி மீது வெற்றி अच्छा, வந்து ये इसके என்னை पापा हैं। சேரும். हमें लगा था हाँ, वो इसके वही, पापा वही। हैं। பெருமை எல்லாம் மகளை சேரும் என் மகளை சேரும் என்னப்பா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு हाँ वो மாப்பிள்ளை तेरे வந்துட்டா. वाले எனக்கு பாட்டெல்லாம் வருதுமா யாருப்பா அக்கா ஹஸ்பண்டா அவரை நினைச்சாலே கோவமா வருதா சொல்வீங்க அவன் இல்லம்மா நம்ம மாப்பிள்ளை பத்தி சொல்றோமா ஆ, நம்ம மாப்பிள்ளையா நீ விரும்புறிய ஜிஎல் மாப்பிள்ள நேத்து ராத்திரி அவரும் ரெண்டு अच्छा ஐயாவும் ये கட்சி इसके पापा ஆபீஸ்ல மீட் उनके பண்ணிருக்காங்கம்மா ऑपोजिशन में उठे हैं शायद உங்களுக்கு எப்படி தெரியும் ஆபீஸ்ல தான் நமக்கு ஸ்லீப்பர் செல் இருக்குல்ல உங்களுக்குமா சரி அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் अरे மாப்பிள்ளை ரெண்டு ஐயாவும் மீட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கம்மா हाँ மாப்பிள்ள தான் சிஎம் கிட்ட சொல்லி எனக்கு 10 எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்கணுமா दमाद जी पहले ही दमाद जी। ஐயோ ஜிஎல் மாப்பிள்ள நான் ஏதாவது பண்ணிருந்தா மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள வா மாப்பிள்ள வாங்க வாங்க மாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். மன்னிப்பா पूरा पूरी என்ன மாப்பிள்ள family பெரிய है। வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க வாங்க நீங்க முதல்ல இதோ பாருங்க வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நல்லா. ஹாய் சித்தப்பா ஹாய். உள்ள போங்க பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள வீட்டுல பெரியவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல நாளா பார்த்து அழைச்சிட்டு வாங்க பேசி शर्मा முடிச்சிடலாம் के ஆ, என்னம்மா ஓகே தானே ஆ? சீ, போங்கப்பா அச்சுச்சோ அவங்க கோச்சிக்கிட்டு போறாங்க பாரு. அவ கோச்சிட்டு போல தம்பி வெக்கப்பட்டு बुलाई போறா थी तुमकी மாமா நேத்து உங்க கட்சி ஆபீஸுக்கு ओह தகவல் வந்தது 2 சார் மீட் பண்ணேன். हमारी पार्टी वही। समझ रहे हो நானும் खुद की एक election अलग वही। पार्टी बनाएगा। முடிவு பண்ணிட்டேன். நீங்களுமா எனக்கு தெரியாத மாப்பிள்ள நீங்களும் எங்க கட்சியிலே சேர்ந்துட்டீங்களா உட்காருங்க ரொம்ப சந்தோஷம் अरे மாப்பிள்ள भाई நம்ம தலைவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு 10 எம்எல்ஏ சீட் வாங்கி आठ அது अरे உங்க इसके தலைவர்கிட்ட पता है நான் क्या பேசுறேன். कर ஏன் ஏன்னா நான் நிக்க போறது அவர் எதிர்த்து அவரோட अब தொகுதி. इधर इसके सपने देखना शुरू कर दिए अरे भाई ये पॉलिटिक्स में आ गया अब तो लोग और क्रेजी हो गए हैं यार ये देख के तब फनी लगता मुझे तो है ना। बहुत फनी है बंदा ஹேய் என்னங்க ஜுராசிக் பார்க் மாதிரி जल्दी क्यों है इससे चली கௌஷிக் பாஸ் உன்னை எதுக்காக கூடவே வச்சிருக்கேன் தெரியுமா? தெரியாது பாஸ்
இந்த ஊர்ல நல்லவன் கெட்டவன் எம்ஜிஆர் நம்பியார் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. உன் ஃப்ரெண்டுங்க கூட்டாளிங்க யாராவது இருந்தா சொல்லு, அவங்களோட ஜாக்கிரதையா இருக்கணும். வா. ये भी इसका दोस्त बन गया चलो ஆமா, லேமினேட் பண்ணி உனக்கு மாலை போடுற இடம். நாமினேட். लैमिनेट கிளியில அது குண்டு மாதிரி. எலெக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் தெரியுமில்ல? அவருக்கு ரூல்ஸ் தெரிஞ்சனால தான் இந்த எலெக்ஷனே. அட்ரஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட், இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசென்ஸ் எல்லாம் ஒரு सब है பர்த் சர்டிபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், बर्थ सर्टिफिकेट கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், एक मांगा 10 दे रहा भाई பேன் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, கிரெடிட் கார்டு, ஓட் ஐடி. ओह எந்த எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஃப்ரீயா இருக்கும்போது உங்க சொந்த லெட்டர் எழுதி போடுங்க. ஆதார் கார்டுல இருக்கிற முகத்தை பார்த்தா உங்க மாதிரி தெரியலையே. यार சுமாரி அதை வச்சு நானே ஓட்டு போட்டேன். என்ன பேசுறது இவரு? என்ன மாதிரி ஆதார் கார்டுல இருக்கணுமா இல்ல ஆதார் கார்டுல மாதிரி நான் இருக்கணுமா? உங்க முகம் மாதிரி ஆதார் கார்டுல இருக்கணும், அந்த மாதிரி இல்ல. அப்ப தப்பு யாரோடது? அது அந்த டிபார்ட்மெண்ட் தப்பு. அந்த டிபார்ட்மெண்ட்னா डिपार्टमेंट அது கவர்மெண்டோடது. நல்லா கேட்டுக்கங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீசரே கவர்மெண்டோடது தப்புன்னு சொல்றாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. கேட்டீங்களா? சாமி, यार என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க. உங்களுக்கு ஊட்டில சொன்ன 12 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஹவுசிங் லோன் எல்லாம் வாங்கிட்டேன், மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறேன். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். अरे भाई साहब உங்க தொகுதியில இருந்து 10 பேர் கையெழுத்து போடணும் சார். கண்ணா அங்கே பார். அந்த 10 பேர் பிரச்சனைனா அடுத்த 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் பிரச்சனைனா இன்னும் 10 பேர் இருக்காங்க. இன்னும் ஆளு வேணா சொல்லு, வண்டி வண்டியா இறக்கிடலாம். अरे भाई டீடைல்ஸும் பக்காவா இருக்கு. நான் அந்த பக்கம் போனதும் पूरा அப்ளிகேஷன்ல ஸ்பெல்லிங் தப்பு, சின்னரா போடுற இடத்துல பெரியரா போட்டிருக்கு. அப்படிலாம் சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சா உங்க மொத்த பேரையும் டெல்லி கோர்ட்ல சூ பண்ணுவேன். अरे भाई साहब बैंड बजा दी इसने, मतलब लिटरली बैंड बजा दी इसने सारे करप्ट ऑफिसर्स की. और अब ये उठा है पॉलिटिशियन. हमें पहले ही लग रहा था शायद ये पॉलिटिशियन में जाएगा, वही लेकिन अब जाके लास्ट में ये गया है. वही. और अब देखते हैं कि अब क्या होगा. अभी पॉलिटिक्स में आगे ऑब्वियसली यार लोग इसको वोट देंगे और जो मिस्टर सुंदर है वही आएंगे. वो पहले सोचो उधर वो 4 घंटे के लिए इंडिया आए थे और अब वो पॉलिटिक्स बन रहे हैं. ठीक है, पॉलिटिक्स बन रहे हैं कि पॉलिटिशियन बन रहे हैं. वही तो यार लिटरली बहुत फनी भी है ये और बहुत पता नहीं क्या ही चल रहा है इस मूवी में. बाकी देखते हैं कि अगला पार्ट क्या होगा. तो गाइस यही था हमारा रिएक्शन. आप लोगों को कैसा लगा प्लीज कमेंट करके जरूर बताइएगा. अगर अच्छा लगे तो प्लीज इस पार्ट को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए. तब तक हम नेक्स्ट वीडियो के साथ आते हैं. बाय.